ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி குவார்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் வந்து இன்னொன்று லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் வந்து லெசன் வைஸாக ப்ளஸ் வந்து குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணிட்டோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அதே போல் 11th குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ 2 ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். அல்லது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பயோபாட்னியில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நான் இது வரைக்கும் படிக்கலை, ஆனால் நான் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மினிமம் இந்த 2 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டினாவது ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. இதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பயோபாட்னி, இந்த ஹோமியோமிரஸ் ஹெட்ரோமிரஸ், ஷார்ட் நோட்ஸ் ஆன் பல்வைனைஸ், அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெசிம் அண்டு சைமோசிம்ஃப்ளாசன்ஸு, அதுக்கடுத்து ரைட் த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் சென்ட்ரோமியர், அதுக்கடுத்து வாட் இஸ் பிளக்டோஸ்டீல், அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். சரிங்களா? இது எல்லாமே படிச்சிருங்க. அதே இது இன்னொரு செட் ஆஃப் இயர் கொஷின். சரிங்களா? 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே புக் பேக் கொஷினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய கொஷின் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோமிரஸ் அண்டு ஹெட்ரோமிரஸ். சரிங்களா? இதுவும் அங்கேயும் வந்து என்ன இருக்குது, சேமாக ஃபஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. அதுக்கடுத்து டி யூ அக்ரி வித் ஸ்டேட்மெண்ட் பிரேஃபைட் நீட் வாட்டர் ஃபார் ஃபெர்டிலைசேஷன், அதுக்கடுத்து வாட் இஸ் வெலாமன், டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்போகார்பஸ் அண்ட் சின்கார்பஸ், வாட் இஸ் பைனாமியல் நாமன்கிளச்சர், அதுக்கடுத்து வாட் ஆர் 3 டிஸ்டிங்க்ட் ரீஜன் ஆஃப் செல் வால். சரிங்களா? அதுக்கடுத்து பயோபாட்னியில் 3 மார்க் கொஸ்டின் என்ன கேட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டூ யூ அக்ரி வித் ஸ்டேட்மெண்ட் பிரேஃபைட் நீட் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து டா த டயக்ராம் சயாத்தின் ஃப்ளாசன்ஸு, வாட் இஸ் பைனாமியல் நாமன்கிளச்சர், இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? இதோட 3 கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ் அண்டு மியாசிஸ், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ் எனி 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. சரிங்களா? அதே இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்கள். இங்கே சொன்னதில் அந்த 9 கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பைனாமியல் நாமன்கிளச்சர் அதுவும் வந்து என்ன இருக்குது, ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து இந்த 10வது கொஸ்டின். சரிங்களா? ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்ப்போம். ஜென்ரல் அக்கௌண்ட் ஆன் லைக்கன், டூ யூ திங்க் ஷேப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் யூனிகோ, ஜஸ்ட் வே ஆன்சர், ஃபில்லோ டாக்ஸி, 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. சரிங்களா? இதுவும் பாருங்கள் இங்கே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இதோட 4 கொஸ்டின். அதுக்கடுத்து அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் செல் அண்ட் லேபிள், இதுவும் வந்து இதோட 5 கொஸ்டின் வந்து என்ன இருக்குது, ரிப்பீட்டாக இருக்குது. சரிங்களா? இந்த 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே நீங்கள் 5 கொஸ்டினுக்கு வந்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸ் வந்து பண்ணிடலாம். அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் வித் டயக்ராம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் ஃப்ளஷி ஃப்ரூட்டு, ரைட் எனி 5 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அனிமல் செல்லு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம். அதே இங்கே இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பார்ப்போம். ட்ரா த டிஃப்ரெண்ட் டைப் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்டன் சீன் இன் பிளான்ட்டு, டிஃபரன்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் மியாசிஸ், ஃப்ளோரல் கேரக்டர் ஆஃப் கிளைட்டோரிட்டேனேஷியா, கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் தான். ஸோ இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜியில் 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக் படிச்சிருங்க. இதில் 2 மார்க்ஸ் பாருங்கள். இந்த எஸ்டிமோ ஃபைல்ஸ்லாம் திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், some epithelia pseudo striated, what does this mean, differentiate between tergum and sternum, why are villi present in the intestine and not in the stomach, when the person travel quickly from sea level to elevation above 8000 feet, what will happen to person. அதுக்கடுத்து பயோசுவாலஜியில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் இன்னொரு செட் ஆஃப் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோபயோட்டிக் பேத்தோஜெனிக் பேக்டீரியா, டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், இது ரிப்பீட் ஆகிருக்கு. காம்பனன்ட் ஆஃப் பிளட் செல்லு, டென்டல் ஃபார்முலா ஹியூமன், இது பப்ளி எக்ஸாம்ஸ்லேயும் லாஸ்ட் டைம் கேட்டாங்க. ஹீமோஹியூலோபின். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? இது எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸு, லிஸ்ட்டு 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் போனி ஃபிஷஸ், இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராகு, பெப்டிக் கல்ச்சர்னா என்ன, 3 மெயின் ஹார்மோன்ஸ் இன்வால்வ் இன் த ரெகுலேஷன் ஆஃப் ரீனல் ஃபங்க்ஷன், மீன்ட் பை மெட் ஹீமோக்ளோபின், இது பாருங்கள் இது வந்து ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? அதே போல் இங்கே வந்து 3 மார்க்ஸில் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். சைசோசீலம், என்ட்ரோசீலம்,
Draw label simple squamous epithelium. Ethome based on ecological strategy. Difference between open and closed circulation. Define obesity. Calculate BMI value. Person weight 55 kg கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின் சரிங்களா. நீங்கள் இந்த 2 கொஸ்டினாக மாற்றி படிங்க, அதுவே போதுமானதாக இருக்கும் சரிங்களா. மோஸ்ட்லி எதுவுமே படிக்கல, மினிமம் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இதையாவது படிச்சிருங்க. 5 மார்க்ஸ் பாருங்கள். கிளாசிக்கல் டெக்ஸானமிக்கல் டூலு. Fundamental distinct features of phylum Chordata. What are the functions of liver? Define peritonites. Explain event inspiration diagram சரிங்களா. அதுக்கடுத்து இங்கே 5 மார்க்ஸ் பாருங்கள். Compare the features of chordate and non-chordate. Write note on the life cycle of Lampromarty சரிங்களா. மண்புழுவோட அந்த இது எழுதணும். Sketch flow chart depending event inspiration and expiration சரிங்களா. இதுவும் அது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அக்கௌண்ட் ஆன் ஏபிஓ பிளட் குரூப்பிங் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், இது எல்லாமே படிச்சிருங்க. தமிழ் மீடியத்துக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் 11th குவார்ட்டர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.